இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட 3 விஷயங்கள். வாழ்க்கைக்கு கோல் முக்கியங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோல் எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இதில் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னோட இலக்கும் அந்த பாயிண்ட்லலாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துச்சு. 2வது, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீண்ட ஆயுளோட வாழ்கிறதுக்கான ஜப்பானிய ரகசியத்தை பற்றி இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று இந்த ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்கிறதும், கடைசி வரைக்கும் அவங்களோட உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கு பிடிச்ச வேலையை ரிட்டையர்மெண்ட்டே இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானதா தான் இருக்கும். 3வது, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா வேலை செய்யறது. இப்போ நமக்கு கவனச்சிதறல் அதிகமாக இருக்குது. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதை நம்மளால் வளர்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று பண்ணலாம். எழுதுறது, வரைகிறது, பாடுறது, ஆடுறது, ஓடுறதுன்னு எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்தி அதை நீங்கள் பண்ணலாம். இந்த புத்தகத்தில் அந்த மாதிரியான சில வேலைகளை, ரொம்ப நுணுக்கமான வேலைகளை கவனச்சிதறலே இல்லாமல் ரொம்ப நேரம் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கலைநயம் மிக்க படைப்புகள் அவங்க உருவாக்குவாங்க. ஸோ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான முக்கியத்துவத்தை இந்த புத்தகத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க.